ஜனநாயகம் படம் 6 பேர் ஏதோ கைது பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் வந்திருக்கு. அது எப்பயும் நம்ம திமுக காரங்க போலீஸ்காரங்களும் சேர்ந்து செய்கிறது தான். யாரையாவதுன்னா உடனே டக்குன்னு யாரையாவது இது பண்ணுவாங்க. கடைசியில் அது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். அதை உடனே நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லைங்க. இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இப்படியே உள்ளே போய் அப்புறம் இதில் இவங்க பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் மத்திய அரசில் கேட்டு அதெல்லாம் போட்டு கச்சாமுச்சா கூட அப்புறம் படம் என்னைக்கோ வெளியில் அது பாட்டுக்கு மக்கள் பார்த்துருவாங்க. அப்புறம் இந்த இது அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். இந்த 6 பேர் யாரை கைது பண்ணியிருப்பாங்க? யாரா இளைஞர்கள்ங்கிறது ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி யார் முழுசாக பார்த்துருக்காங்க, யார் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் உண்மையாகவே இது இணையதளத்தில் விட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிது கிடையாதுங்கிறது என்னோட சிந்தனை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் அப்போ திடீர்னு திசை மாறுறது கூட நம்ம ஸ்டாலினோட ஆட்சி செய்வாங்க. பட் போலீஸ்காரர்கள் அவங்களோட வேலையை செய்யட்டும். நம்ம அரசியல் அடுத்த 10 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலவரத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி வராதுங்கிறது தான் என்னோட சிந்தனை. மெஜாரிட்டி வராமல் பார்த்துக்கிறதுக்கு விஜய் ஃபேக்டர் தான் முக்கியமான ஃபேக்டர். சீமான் அப்படியே அதே 8% இருப்பார். ஏதோ 1-2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில கருத்து கணிப்பில் பார்க்குறேன். பட் சீமான் கட்சியில் இருக்கும் யாரும் ஜெயிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சீமான் தான் இன்னும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தான்னா கட்டாயம் ஜெயிப்பாங்க. நம்ம ஜனநாயகம் படத்தோட இதை மறந்துட்டு எலெக்ஷனில் கவனம் செலுத்துவோம். இது திசை மாறி போகிற விஷயம். எலெக்ஷனில் கவனம் செலுத்தி எப்படி ஒரு புதிய கட்சிக்கு ஒரு 10லேருந்து 15 வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.